மண்ணெடுத்து மன்னன் மடிதவழ்ந்து கண்ணியாய் பிறந்த கன்னி தமிழே ஓடி வந்தேன் நாவிலிருந்து வேல முகத்து விநாயகனை சொல்ல வாழ்வு உதிர்ந்து வரும் எங்கள் வெள்ளைக்கொம்பன் விநாயகனை சொல்ல துள்ளி ஓடும் துறந்த வினைகள் எல்லா வல்ல பிள்ளைகளுக்காலேயே உன்னை வணங்கி பட்டிமன்றத்துக்குள்ள போகும். ஐயா ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. வாழ்வில் மகிழ்ச்சியை தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? இந்த கடைசி பேச்சாளர் பேசும்போது ரொம்ப சிரமமான விஷயம். நேரம் ரொம்ப கம்மியா கொடுத்துருவீங்க, கேட்கறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சேர்த்து சொல்லணும். இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி வளர்ந்து வரும் கிராமமாகிய வளர்ந்து வரும் நகரமாகிய திருளாகுளப்பு புதூரில் கும்பாபிஷேகத்திற்கு வருகிற அனைவரையும் வருக வருகை நான் அன்புடன் வரவேற்று இந்த விநாயகரை பற்றி இந்த வார்த்தை பேசிட்டு பட்டிமன்றத்துல போகணும்னு ஆசைப்படுறேன். பொதுவா விநாயகரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பெண் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. முருகனை ஆண் பிள்ளை என்றும் விநாயகரை பெண் பிள்ளை என்றும் சொல்லுவாங்க. ஏனென்றால் பார்வதியால் உருவாக்கப்பட்டவர் விநாயகர், சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர் முருகர். அதனாலதான் முருகனுக்கு ஆண் பிள்ளை என்றும் விநாயகருக்கு பெண் பிள்ளை என்றும் பேரு. நம்ம உடம்புல ஆதாரங்கள், ஆதார சக்கரங்கள் சொல்லிட்டு 6 ஆதாரங்கள் சொல்லுவோம். அது முக்கியமான ஆதாரம் மூலாதாரம். மூலாதாரம் எதுக்கு பேருனா அது மூலாதாரத்துல அமைப்பு இந்த மூஞ்சூர் மாதிரி இருக்குமா. அதனாலதான் விநாயகருக்கு மூஞ்சூரை வாகனமாக வைத்திருப்பார்கள். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் விஷயம் பிள்ளையார் சொல்லி போடுவோம், ஊனா போடுவோம். இல்ல மூஞ்சு வாழ்க்கை மட்டும் இல்ல, ஐடிக்கு போய் வேலை பண்ணாலே அந்த கையில கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறது அப்படிப்பட்ட விநாயகர். ஒவ்வொரு விநாயகரும் ஒரு பேர் உண்டு. அது அதுவாக அமையும். நம்மளால அதை செய்ய முடியாது, அந்த பேரை வைக்க முடியாது. பழம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர், சித்தி விநாயகர், கௌரி விநாயகர், கற்பக விநாயகர், மாணிக்க விநாயகர், ஞான விநாயகர் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் உண்டு. ஆனா நம்மளுடைய புதூர்ல உள்ள விநாயகருக்கு சிவசக்தி விநாயகர் அப்படின்னு ஒரு பேர். அது இவ்வளோ வைக்கல, அவரா ஏற்படுத்திக்கிட்ட பேரு. ஏன்னா இந்த விநாயகருக்கு சிவனின் அம்சம், சக்தியின் அருளாட்சி, விநாயகரின் கருணை 3 சேர்ந்ததுதான் நம்ம விநாயகர். இந்த சிவசக்தி விநாயகரை யார் ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு 9 நாள் 9 தடவை சுத்திட்டு போங்களேன், காரியம் நிச்சயமா எவ்வளவு பெரிய காரியம் நிச்சயமா நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த விநாயகர் இவர். ஏன்னா சுமார் ஒரு 100 வருடங்களுக்கு மேற்பட்ட விநாயகர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. சிவகங்கை சீமை, சீமையின் ஆதி காலத்துல பேர் 2 ஊருக்கு தான். ஒண்ணு திருநெல்வேலி கொண்டு, ஒண்ணு சிவகங்கை கொண்டு. அந்த காலத்திலே நகரம் பேர் இருந்தது சிவகங்கை. சிவகங்கை சீமையின் வடகிழக்கு திசையில் அமைந்திருக்கக்கூடிய சிவசக்தி விநாயகர் கும்பாயத்துல பேசுறதுக்கு அவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு, ஒரு பாக்கியம் நம்ம செஞ்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்க, திருமூலர் சொல்லுவார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். பிள்ளையார நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பிள்ளையார் தான் வச்சுக்குவோம். யார் வேணாலும் பிள்ளையார கும்பிடலாம், எங்க வேணாலும் கும்பிடலாம், எப்படி வேணாலும் கும்பிடலாம். இதுதான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிள்ளையாருக்கு கிடையவே கிடையாது. மரத்துல இருப்பாரு, சாதாரண நீங்க சாணத்துல கொடுத்தாலும் விநாயகரா இருப்பாரு, சாதாரண மஞ்சப்படியில கொடுத்தாலும் விநாயகரா இருப்பாரு. எப்படி வேணாலும் நீங்க விநாயகர் உருவம் கொடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் நமது விநாயகர். அந்த விநாயகருக்கு எல்லாம் வச்சு கும்பிடணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு கை பச்சையிலையும் சொல்லக்கூடிய அந்த அருகம்புல வச்சு வழிபட்டம் வச்சுங்களேன், அவ்வளவு பிடிக்குமா விநாயகருக்கு. அருகம்புல வச்சு நீங்க அவருக்கு பிடிச்ச அருகம்புல வச்சு நீங்க கேட்கிற விஷயத்தை கேட்டா உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய விநாயகர் நம்ம சிவசக்தி விநாயகர். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விநாயகர் இந்த புதூர்ல அமைஞ்சிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாம் மிகவும் புண்ணியம் செஞ்சிருக்கணும். அதனாலதான் அவையார் சொல்லியிருக்காரு, சத்தத்தினுடைய சதாசிவம் காட்டி சித்தத்தினுடைய சிவலிங்கம் காட்டி அணிவின் கப்பாலும் அப்பாலுமாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பதான் அணுகுன்னு சொல்லிட்டு ஒரு 200 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னால் உடலில் அணுங்கிற விஷயத்தை சொன்னது அவையார் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விநாயகர் அகவல் மூலமாக மக்களுக்கு தெரியக்கூடிய ஞானத்தை குறிக்கூடிய விநாயகர். விநாயகத்தை எல்லாமே கேட்கலாம். கல்யாணத்துக்கு பொண்ணை கூட கேட்கலாம், இல்ல மாப்பிள்ளை கூட கேட்கலாம். எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னா ஆம்பளை பிள்ளை கூட கேட்கலாம். எல்லாம் கூடிய சக்தி நம்ம விநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்குள்ள போன ஆசைப்படுறேன். ஐயா, இந்த வளர்ந்து வரக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா கிராம வாழ்க்கை பெருசா நகர வாழ்க்கை பெருசா மகிழ்ச்சி தெரிய வருது. புதூர் கிராமமா நகரமாய் சொல்லுங்க.
எட்டி பார்த்தா கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சிவகங்கை மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர். பெரிய ஸ்கூலு ஆக்ஸ்போர்ட் மெடிக்கல் ஸ்கூல். இந்த இருக்கு ஒரு 100-200 மீட்டர். இந்த 200 மீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கிராமம் சொல்லி பேசி 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு நடுவர் ஒருத்தர். அதுக்கு மேல மக்கள் கிராமம் கை தட்டுறாங்க. ஏப்பா நீங்க நகரத்துல இருக்கீங்கப்பா, அது தெரியாமலே கிராமம் உங்களை உட்கார வச்சுட்டு இருக்காங்க. ஒரு புகழ்ந்து பேசுறது கைத்தறி கட்டுறீங்களே நியாயமான விஷயமா? மனசாட்சி என்று சொல்லுங்க. இங்க விற்கிற இடத்தோட ரேட்டும் சரி, சிவகங்கையில் விற்கிற இடத்தோட ரேட்டும் சரி, கூடவா குறைச்சா ரெண்டும் சரிசமம் தான். எல்லாரும் எங்க தேடி வராங்க? செந்தமிழர் ஏரியாவா, புதூர் ஏரியாவா, ஆக்ஸ்போர்ட் ஏரியாவா? என்னதான் சொன்னாலும் ரயில்வே ஸ்டேஷன் போட்டு எது சொன்னாலும் புதூருக்கு அதை விட பெருமை புதூர் மஞ்சள் பெருமை. ஆமாங்கய்யா, எதுவும் சொல்லலையே. அந்த மஞ்சோரட்டை சாதாரண ஊருக்கு வந்து வெளியே தெரிய வச்சது அந்த யூடியூப் அப்படிங்கிற நகரத்தில் இருந்தக்கூடிய டிவி மூலமா. எங்க புதூர் மஞ்சோட்டு ஊருக்குள்ள இருந்தது வந்து ஊருக்கு உலகமுள்ள தெரிய வச்சது எது? புதூர் மஞ்சோட்டு உலகமுள்ள தெரிய வச்சது நம்ம யூடியூப். அது யாரு? நகரத்தை சேர்ந்த இளைஞர்கள் படித்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஐயா நாங்க மஞ்சோட்டு வளர்க்குறப்ப யாரு வராங்கறிய? இப்ப கிராமத்துக்கு மஞ்சோட்டு இறங்கி பிடிச்சி வைக்கிறீங்களா? ஐயா சொன்னார் பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரிண்ட் பண்ணி பேசினாரு. கல்லெல்லாம் தூக்குனாங்க. இப்பெல்லாம் கல் தூக்குற போட்டி வச்சா முக்காவாசி கல்யாணமே நடக்குமா? சத்தியமா நடக்காது. நீ மாடு பிடிச்சவங்க பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னா நடக்குமா? கண்டிப்பா அவ மாடு பிடிக்கிறவங்களா பார்த்து ஏற்ப பண்ணி சொல்லுங்க. என்ன காலத்துல பேசிட்டு இருக்கீங்க? அந்த காலத்துல இருந்த விஷயத்துக்குள்ள இந்த காலத்துல சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் தெரியாம தான் கேட்கிறேன். வீடு வீடா போவோம். ஏதாவது ஒரு வீட்டுல தின்ன இருக்காங்க. மகளை கட்டி கொடுத்துருக்காரு, அப்பாக்கார அழுதுட்டாரு, மகளை பிரிச்சு அழுகிறாங்கிறது ரொம்ப மாப்பிளக்காரன் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லை, நான் 26 வருஷமா கஷ்டப்பட்டு இத்தனை கஷ்டப்பட்டு அப்படிதான் இருக்கு. இந்த மஞ்சள்